handwriting, read and write, listen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மக்கள் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்குள்ள vlog பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 2 நாளுக்கு எடுத்து சின்ன சின்ன கிளிப்பிங் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். Bath, exercise, eat, improve the handwriting, study, read and write, listen the music, play to your அம்முட்டிக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 days வந்து லீவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 10 டேஸும் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வந்து ரைட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இப்போல்லாம் அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிடுது. ஸோ வெளியே போயிட்டு வந்தாலே அதுக்காக ஒரு சின்ன ஃபேஸ் பேக் தான் நானும் அம்புட்டி போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். வேறு ஒன்றுமே இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பைத்த மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்தூரி மஞ்சள் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ இது வீக்லி பார்த்திங்கன்னா 2 to 3 டைம்ஸ் பண்ணால் ரொம்ப டேன் ஆகிறது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லீவ் விட்டதுலேருந்தே அம்முட்டி வந்து ஏதாவது எனக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு தான் வந்து கொஞ்சம் இருந்தது. எஸ்டர்டே வந்து இடியாப்பம் வச்சுருந்தேன். பேலன்ஸ் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு சின்ன சின்ன பால்ஸாக ஊற்றி வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கொழுக்கட்டை ரெடியாக கேப்பில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே இருந்தது. அதையுமே கையோடு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிங்கில் வெசல் வந்து அப்பப்போ வந்து சேர விடாமல் க்ளீன் பண்ணிட்டாலே எப்போவுமே வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். ஈவினிங் மேலே சிங்கில் வந்து வெசல்ஸ் போட்டால் ஒரு நொச்சு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதில் நான் எப்போவுமே வந்து ஈவினிங்கில் கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்தி ஏதாவது கொளுத்தி வச்சுருவேன். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ 2 சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஒயிட் பென்னு சொல்லிட்டு. நான் அந்த 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு மேலே வந்து காட்டனில் அரிப்பு டைப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஹோல் இருக்கும். இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து காம்போவை சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து எல்லோ கலர் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் போகும். ஒரு 1 மந்த் வந்து எனக்கு தாராளம் போகும். ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா 15 டேஸில் நல்லா வந்து நாசாகிரும். அது 2 டேஸ்லேயே அழுக்கும் ஃபார்ம் ஆகிரும். இல்லை வேறு ஏதாவது கலர்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2மே நல்லாயிருக்கும். பட் லைஃப்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒயிட் கலருக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது டார்க் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ஒயிட் கலர் மட்டும் தான் அங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. 3 பீஸ் சேர்த்து வந்து 125. அந்த சிலிக்கான் டைப் வந்து 4 பீஸ் சேர்ந்து 140 rupees தான் சம்திங் வாங்கியிருந்தேன். ஸோ கொழுக்கட்டையும் கையோடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நானும் அம்முட்டி வந்து பேசி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்முட்டிக்கு வந்து இப்போல்லாம் ரொம்ப ஃபீல் ஆளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் எழுதி பார்த்துட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று சும்மா எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பான். ஸோ இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். ஸோ தேர்ஸ்டேனாலே வந்து மாட்டு சந்தை வந்து அங்கே போடும், வியாழக்கிழமை மட்டும். ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஏர்லி மார்னிங் ரொட்டீனில் பார்த்திங்கன்னா இப்போ வாக்கிங் எக்ஸசைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 23rd அன்றைக்கி எடுத்து கிளிப்பிங். ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து நடந்தது. ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் வந்து எனக்கு வந்து ஈஸியாக ஒரு 25 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். 15 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போவேன். ஸோ ஒரு ஹாப்பினஸ் சொல்லுங்க, அது இதுதான். ஸோ இதனால தான் அந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. March 23rd தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பைக் ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைக் ஓட்ட ரொம்ப நாள் ஆசை, புல்லட் ஓட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து அன்றைக்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி பழகியாச்சு. எனக்கு ஸ்கூட்டி
ஓட்ட கற்றுக்கிட்டனால எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்தளவுக்கு வந்து ஓட்ட வெயிட் தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்ட ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டேன். கியர் மட்டும் மாற்றுறதுக்கு வந்து எனக்கு வந்து குழம்பி போயிடும். ஸோ நல்லா திட்டு வாங்கினேன் அதுக்கு மட்டும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டது வந்து நடந்துட்டது. புல்லட்டும் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டேன். வந்து கிளிப்பிங் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பைக் ஓட்டிக்கிட்டு கற்றுக்கிட்டாச்சு. வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அம்முட்டிக்கு ஸ்கூல் வந்து லீவ் இருக்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து 1 hour 1.5 வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தெரியலை. ஸோ அவளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு எந்த மாதிரி டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தெரியலை. ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா டீ வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே வரேன். ஆல்ரெடி 2 times தான் நான் டீ எடுத்துப்பேன். மார்னிங் அண்ட் ஈவினிங். மற்ற டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதில் இதுவுமே வந்து இப்போ நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கப் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துப்பேன். ஸோ அன்னைக்கு பார்த்து டீ வேறு கொட்டிட்டு அடுப்பொடி என்னோடது நான் கொட்டினாலும் உடனே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா அது அப்படியே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் அதை போட்டு கம்பி ஸ்க்ரப்பராக போட்டு தேய்க்கணும். அதனால் அப்போவுமே வந்து இந்த வைப் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துப்பேன். இதுக்கெல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக துணின்னு பார்த்தீங்கன்னா 2-3 இருக்காது, பிழிஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த துணி வந்து நம்ம நீட்டாக வந்து வாஷ் பண்ணி காய போட்டுட்டா அது வந்து ஸ்மெல் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஈச்செல்லாம் அடிக்கும். இது அப்படி எதுவுமே இருக்காது. நீட்டாக வந்து இப்படி க்ளீன் பண்ணதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி நல்லா வந்து பிழிஞ்சு போட்டாலே போதும். அது நீட்டாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லு ஈச்சி பறக்கிறது இது எதுவுமே இருக்காது. ஸோ அன்றைக்கி வரும்போதே பார்த்திங்கன்னா சாம்பாரோட வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி இட்லியும் தோசையும் தான் ரெடி பண்ணிக்கலாமே. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என்ன சட்னி நம்ம ரெடி பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து சாம்பார் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நான் அவங்களுக்காக வந்து ஒரு சாம்பார் வடை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா பல்லாரி தக்காளி போட்ட கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த சட்னி வந்து அம்முட்டிக்கும் சரி அப்புக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு எண்ணமே இல்லை, எண்ணெய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தாளிச்சதுக்கப்புறம் 2 பல்லாரி வந்து குட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். அது கூட வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துப்பேன். 2 பல்லாரிக்கு 3 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். 1னா 2 எடுத்துப்பேன். காரத்துக்கு வந்து 5 வரமிளகா எடுத்துப்பேன். இது காரம் கம்மியாக இருந்தாலும் 5 எடுத்துப்பேன். உங்கள் வரமிளகா காரமாக இருந்தால் 2 3 நீங்கள் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் அது கூட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பேன். உப்பு மஞ்சள் இது மாதிரி போட்டு வந்து நல்லா வதக்கிக்கிட்டு ஆற விட்டு அரைச்சா போதும். அதில் கூட ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சொல்ல மாட்டேன். ஸோ அப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரைஸு, அப்புறம் ஜீரகம், ஒரு பல் பூண்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். மஞ்சத்தூள் காயத்தூள் போட்டு நல்லா வெயிட் போட்டு ஒரு 5 விசில் எடுத்துப்பேன். இன்றைக்கி ஆப்பிள் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு வந்து கூட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் வந்து தனியாக சாப்பிட்றது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இந்த மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த கேரட் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நார்மலாக எதுவுமே இல்லை, எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணி அதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்போட டேஸ்ட்டும் அதோட மனமும். சோம்பு இல்லாதவங்க 2 பல் பூண்டு வந்து சதைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே எஃபெக்டாக இருக்கும். சோம்பு போட்டால் பூண்டு போட வேண்டாம், பூண்டு போட்டால் சோம்பு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வந்து பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரியை வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, துருவல் இல்லையா, அந்த இதில் வந்து பீட்ரூட் கேரட்டு துருவி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டோடைய கேரட்டோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து மெஷர்மெண்ட். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அது கூட வந்து நல்லா ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கூட நீங்கள் வந்து அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் ஜீரகத்தை வந்து முழுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் வந்து பல்ஸ் மோட்டில் விட்டு சில டைம் அரைப்பேன், சில டைம் அரைக்க மாட்டேன். திருவிழா தேங்காய் அப்படியே போட்டுருவேன். அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 90% குக் ஆகினதுக்கப்புறம் வந்து தேங்காய் திருவல் போட்டு மிச்சம் 10% நல்லா வதக்க விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பொரியலுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ எனக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லாவே தெரியும். நான் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு பேக்கில் வந்து போயிட்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன்.
மிஷின் வந்து அப்புறம் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகும்போது போட இடம் இல்லாமல் எங்கள் மாமா வீட்லேயே வந்து லாக்லேயே போட்டுட்டு போயிட்டோம். ஸோ நல்லா வந்து நாசம் ஆகிடுச்சது, மோட்டரும் நாசம் ஆகிடுச்சது. ஸோ மிஷின் மோட்டர் எல்லாமே சரியாக்கி மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப டச்சு விட்டுட்டு, ஸோ எனக்குள்ள ட்ரெஸ்ஸை மட்டும் பிடிக்கிறேன். பழைய கிளாஸ்க்கு போகணும் நோட்டு மிஸ் ஆகிடுச்சு. அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் யூடியூப்பில் தான் நமக்கு இருக்குது இல்லையா, ஸோ யூடியூப்பில் ஒன் பை ஒன்னாக போட்டு படிக்கணும்னு மறுபடியும் ஆசை இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.